மவுண்டன் வியூஸ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தூங்குகிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களை வீணாக்காமல் பயன்படுத்தவும், நம்மளோட முழு திறமையை வெளிப்படுத்தவும், நம்ம இலக்கை வெற்றிகரமாக அடையவும், படிப்பு, வேலை என அனைத்திலும் சிறந்து விளங்கிடவும் கவனக்குவிப்பு தேவை. கவனச்சிதறலை ஏற்படுத்துகிற நிறைய விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்குது. நம்மளோட கவனத்தை அதிகரிக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கை போட்டிருங்க. தேங்க்யூ. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய முழு கவனமும் ஒரே வேலையில் இருக்கட்டும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டுக்கிறது உங்கள் கவனக்குவிப்பு திறனை குறைக்கும். தெளிவாயிரு உன் இலக்கில். இன்று உன் இலக்கை அடைய செய்ய வேண்டியவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தாளில் வரிசை கிரமமாக எழுதி வைக்கவும், அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்தவும். மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. ஒவ்வொரு வேலையின் போதும் 25 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் மூளைக்கு ஓய்வு கொடு. நோ சொல்லு. நோட்டிஃபிகேஷனுக்கு தேவையில்லாத கேளிக்கை செய்திகள், கைபேசியில் வரும் நோட்டிபிகேஷன்கள் இவற்றை தடை செய்து உங்கள் மூளையின் ஒவ்வொரு செல்களும் உள் மன அமைதியை பெருக்கிடு. தியானம், யோகா, இசை கேட்பது நன்மை பயக்கும். பாடல் இல்லாமல் வெறுமனே தந்தி கருவிகளான வயலின், வீணை, கிட்டார் போன்ற இசைகளை கேட்பது, மேலும் கடல், காற்று, மழை பெய்யும் இயற்கை சப்தங்களை கேட்பது மிகவும் நல்லது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.